ஸோ வெல்கம் டு டெசாய் இன்ஸ்டியூட். நம்ம குரூப் 2க்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு தமிழ் சீரிஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? அதில் நீங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க மரபு தொடர்கள் தான் பார்க்கணும். இதுல இருந்து ஒவ்வொரு எக்ஸாம்லையும் 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக இதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மரபு தொடர்களுக்கான பொருள் அறிவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பழைய புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஓமை தொடருடைய பொருள் கேட்குறாங்க இல்லையா? ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அது இங்கே இருக்கு. ரைட்டா? ஜஸ்ட் இது பார்த்துட்டு நம்ம உள்ளுக்குள்ள போகலாம். 1000 காலத்து பயிர் நீண்ட காலத்திற்குரியது. எடுப்பார் கைப்பிள்ளை தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது, பட்டறிவில்லாத படிப்பறிவு. அவளை நினைத்து உரலை இடித்தல், எண்ணமும் செயலும் ஒத்துவராமை. முதலை கண்ணீர் பொய்யொழுகை, அவசர குடுக்கை, எண்ணி துணியாதவர். ஆகாய தாமரை ஒன்று இருக்கா? இல்லை இல்லையா? இல்லாத ஒன்று. கம்பி நீட்டிட்டான்னு சொல்லுவாங்களா? என்னடா கம்பி நீட்டுற கதையெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்களா? அது மாதிரி. சொல்லிக் கொள்ளாமல் செல்லல், தாளம் போடுதல், எதை சொன்னாலும் அப்படியே ஏத்துக்கிறது. காணல் நீர் இருக்கிறத இல்லாத மாதிரி தோணும் இல்லையா? அதுதான். இருப்பது போல் தோன்றும் ஆனால் இல்லாதது. பஞ்சாய் பறத்தல், அலைந்து திரிதல், குட்டிச்சோரன்னு சொல்லுவாங்க. பயனின்றி இருத்தல், கொட்டி அழைத்தல், மிகுதியாக பேசுது. இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு பழைய புக்ல மரபு தொடரில் கொடுத்துருக்காங்க. ஆனா புது புக்ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஓமை தொடரில் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மரபு தொடரில் நிறைய கொடுத்துருக்காங்க. வினை மரபு, ஒளி மரபு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நம்ம ஒளி மரபு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆடு எப்படி இருக்கும்? ஆடு கத்தும் இல்லையா? ஆந்தை அலரும், எருது எக்காலமிடும், காகம் கரையும், குதிரை கனைக்கும், கிளி பேசும், குரங்கு அலப்பும், குயில் கூவும் இல்லையா? சிங்கம் முழங்கும், அடுத்து கூகை குழரும், நரி ஊளையிடும், கோழி கொக்கரிக்கும். அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு புலி உரும். இதை எக்ஸாம்ல நிறைய முறை கேட்டு வச்சுட்டாங்க. புலி உருமும், சேவல் கூவும், பூனை சீரும், புறா குணுகும். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. யானை பிளிரும், மயில் அகவும், எலி கீச்சிடும், வண்டு முரலும். வண்டு முரலும். இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒளி மரபா கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? அடுத்து வினை மரபு. அம்பு எய்தார், சோறு உண்டான், ஆடை நெய்தார், தண்ணீர் குடித்தான், உமி கருக்கினான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? உமி. அடுத்து பால் பருகினான். நம்ம எப்படி சொல்லுவோம்? நம்ம பால் குடிங்க இல்லை டீ குடிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து பருகினாள் அப்படின்னு வரும். ஓவியம் துணைந்தான், பூ பறித்தாள். இதே இடத்துல வந்து எனக்கு பூ கொயின்னு கொடுத்துருப்பாங்க, நம்ம வச்சுக்கோங்க. கூடை முடைந்தார், மரம் வெட்டினான், சுவர் எழுப்பினான், மாத்திரை விழுங்கினான், செய்யுள் ஏற்றினான், முறுக்கு தின்றான். ரைட்? இது எல்லாமே பார்த்தோன்னா வந்து செயலை செய்யக்கூடியது. வினை என்றாலே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? செயல் என்று பொருள். ரைட்டா? இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விலங்குகளுடைய இளமை பெயர்கள். நம்ம சொல்ற மாதிரி இளமை பெயர்கள் இருக்காது. இது கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லணும். அணில் பிள்ளை இல்லைனாக்கா அணில் குட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரைட்? அணில் பிள்ளை, யானை கன்று, நாய்க்குட்டி இல்லையா? இந்த இடத்துல குட்டிங்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு நாய், கழுதை, பன்றி, எலி, குரங்கு, ஆடு, பூனை, இது மாதிரி பார்த்தோன்னா இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய சின்ன இது இருக்கு இல்லையா? அது எல்லாமே குட்டின்னு தான் சொல்லுவாங்க. ரைட்? அடுத்து கீரி பிள்ளை, அடுத்து மான் கன்று. இந்த இடத்துல சிங்க குருளை, இந்த இடத்துல குருளைங்கிற வார்த்தையால ஞாபகம் வச்சுக்கோங்க. எருமை கன்று, குதிரை கொட்டி. அடுத்து புலி பரல். இந்த இடத்துல குருளைக்கும் பரலுக்கும் தான் பார்த்தோன்னா ஒரு கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ குருளை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிங்கத்தோடைய சின்னது. ரைட்டா? பரல் அப்படிங்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு புலிக்கிறது. ரைட்? அடுத்து வாழ்டுங்கள். ஒவ்வொரு விலங்குகளுடைய வாழ்டுங்கள் எப்படி இருக்கு? ஆட்டுப்பட்டி. இந்த பட்டிலாம் வந்து எங்க கான்செப்ட் வருது பார்த்தோன்னா உங்களுக்கு 5 திணைகள் ஏற்கனவே வந்து சொல்லுவாங்க இல்லையா? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு முல்லை திணை தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏறு தழுவுதல் தோன்றிய இடம் என்று சொல்றாங்க. அதே நேரத்துல ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு. இப்போ குறிஞ்சின்னு வச்சுக்கோங்க. குறிஞ்சினானது மலையும் மலையும் சார்ந்தது குறிஞ்சி. இப்போ மலைக்கு கிரின்னு ஒரு பேர் இருக்கு. கிருஷ்ணகிரி அப்படின்னா அந்த ஊர் பேர் பார்த்தோன்னா குறிஞ்சி திணையில வரக்கூடியதா இருக்கும். கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சதுரகிரி, இந்த பேர்லாம். அதுவே முல்லைத்திணையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அங்க என்ன பண்றாங்க? விலங்குகளை அடைச்சு வைக்கிறாங்க. அப்ப ஆடு வளர்க்கும் போது என்ன பண்றாங்க? அதை வந்து பட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆட்டுப்பட்டி. அப்போ பட்டிங்கிற வார்த்தை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த திணைக்கு வரும் அப்படின்னாக்க நமக்கு முல்லைத்திணைக்கு வரும். அதனால முல்லைத்திணையில இருக்கக்கூடிய விதை பார்த்தோன்னா உங்களுக்கு பட்டி மற்றும் பாடி என்று சொல்லுவாங்க. ஆட்டியாம்பட்டி, சரவணம்பட்டி, பாடி, காட்பாடி, இந்த ஊர்லாம் முல்லைத்திணைக்குரிய ஊர் பெயர்களா சொல்லுவாங்க. கோழிப்பண்ணை, யானை கூடம், பாருங்க யானை கூடம், குதிரை கொட்டில், மாட்டு தொழுவம், வாத்து பண்ணை, இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு விலங்குகளுடைய வாழ்விடங்கள் பத்தி பேசக்கூடியது. விலங்கு பறவை இனங்களுடைய ஒளி மரபு ஏற்கனவே பேசினதுதான். ஆந்தை அலரும், கழுதை கத்தும், காகம் கரையும், கிளி கொஞ்சும் அல்லது பேசும்.
குதிரை கணைக்கும், குயில் கூவும், கோழி கொக்கரைக்கும், சிங்கம் முழங்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேவல் கூவாது இல்லையா, சேவல் சொல்லுவாங்க இல்லையா. ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு சாரி, கோழி கூவாது, சேவல் தான் கூவும். கோழி கொக்கரைக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், மயில் அகவும், யானை பிளிரும். ஏற்கனவே பார்த்ததான் இங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்ல இருந்தா மொத்தமா எடுத்திருக்கோம். அதனால பார்த்தோன்னா அங்கங்க இருக்கு, இங்க வரத்து வாய்ப்பு இருக்கு. தாவர உறுப்பு பெயர்கள்: ஈச்சம் ஓலை, சோளத்தட்டை, மாவிலை, மாவிலை தோரணம் கட்டுறோம் இல்லையா அது, வேப்பந்தலை, தாழை மடல், தென்னை ஓலை, மூங்கில் ஓலை, கமுகம் கூந்தல், கமுகம் என்றால் பாக்கு என்று சொல்லுவாங்க, பனை ஓலை, பலா இலை, வாழை இலை, நெல் தாள் அதான் நெற்றாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காய்களின் இளநிலை: அவரை பிஞ்சு, தென்னங்குரும்பை, மா வடு, வாழை கச்சல், முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு. ரைட். செடி கொடிகளுடைய மரங்களுடைய தொகுப்பிடம்: ஆலமரம் இருக்கின்றால் ஆலங்காடு, கம்மங்கொல்ல கம்மங்கொல்ல தான். நிறைய பணம் இருந்தா பணம் தோப்பு, நிறைய சவுக்கு இருந்தா சவுக்கு தோப்பு. பெரிய அளவிலான சோளத்தை பயிர் பண்றாங்கன்னாக்கா சோள கொள்ளை. பலாமரங்கள் இருக்கும் பட்சத்தில் பலா தோப்பு. தென்னை மரங்களின் மொத்த வகுப்பு பார்த்தோன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு, தேயிலை தோட்டம், பூந்தோட்டம். இது செடிகொடி மரங்களுடைய இருப்பிடத்தை பொறுத்து பேசுறாங்க. அடுத்து பொருட்களுடைய தொகுப்பு: ஆடு ஆட்டு மந்தை, திராட்சை குலை, மாட்டு மந்தை, கற்குவியல், வேலங்காடு, யானை கூட்டம், சாவி கொத்து, ஆநிறை அல்லது பசுநிறை, வைக்கோற்போர், வைக்கோற்போர், சோறு உண், நீர்க்குடி, பால் பருகு. பாருங்க, உன் குடி பருகு, பழம் தின், பாட்டுப்பாடு, கவிதை ஏற்று, கோலமிடு, தயிர்கடை, விளக்கை ஏற்று. அடுத்து தீ மூட்டு, படம் வரை, கூரை வை. இது மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு பொருளுக்கேற்ற வினைமரபு இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து ரைட், இந்த இடத்துல பறவைகளுடைய ஒளிமரபு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வினை மரபு தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒர்க் ஷீட் மாதிரி ஒன்று கொடுப்போம் இல்லையா டெய்லி, அது இதுதான். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஓமை தொடர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா மரபு தொடர் கொடுத்துருக்காங்க. அப்ப இது ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தோன்னா உங்களுக்கு மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இது ரெண்டு தான் உங்களுடைய ஒர்க் ஷீட். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட். சாரி, இந்த இடத்துல 3 இருக்கு. அப்புறம் இது வரைக்கும் மரபு பிழைகள் தொடர்ந்து எக்ஸாம்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க வாங்க பார்க்கலாம். புலி என்ன பார்த்துருக்கோம் நம்ம, பரல் அப்படின்னு பார்த்துருக்கோம். குருளைன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு சிங்கம் பார்த்துருப்போம். அடுத்து பார்த்தோன்னா யானை கன்று, சாரி அடுத்து குட்டி பார்த்தோன்னா உங்களுக்கு கழுதை. இது மாதிரி நம்ம நிறைய பேசியிருந்தோம். ரைட். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு கொழுந்தாடை என்பது என்னன்னு பார்த்தோன்னா கரும்பின் நுனிப்பகுதி. கரும்புடைய நுனிப்பகுதி தான் கொழுந்தாடை அப்படிம்பாங்க. அடுத்து பாருங்க, மரபு பிழையற்ற தொடரை காண்க. தென்னங்குரும்பை பார்த்தோம் இல்லையா. பாருங்க, இடுலாம் வேய் புரிஞ்சா, சாவி கொத்து, இது மாதிரி பேசக்கூடியது. அடுத்து கற்குவியல், ஆட்டு மந்தை, மக்கள் கூட்டம், ஆநிறை, இதெல்லாம் தான் இதோட ஒரிஜினல் ஆன்சர். அடுத்து பொருந்தாயினை தேர்வு செய்க. பானை வனை, பானை வனைந்தான் என்று கரெக்டா இருக்கும். இலைப்பறி, பூக்கொய், கூடை முடை. அடுத்து மரபு பிழையற்ற தொடரை புறா குணுகும், புறா குணுகும். கத்தரியின் இளநிலை என்பது கத்தரி நாற்று. அடுத்து பாருங்க, மரபு பிழையுள்ள தொடரை காண்க. இந்த இடத்துல கீரி குட்டின்னு கொடுத்துருக்காங்க. குட்டினா ஒரு இடத்துல கீரி பிள்ளை, வரப்பில் ஓடுகிறது. பாருங்க, சிங்க குரலை, குருவி குஞ்சு, மாங்கன்று, இதெல்லாம் கரெக்டான வார்த்தைகளா இருக்கு. அடுத்து வலுவற்ற தொடர் எழுதுக. கயல் பானை வனைய கற்றுக்கொன்றால். யோசிச்சு பாருங்க, பானை வனையணும், சுடர் கிடையாது, அமைக்க கிடையாது, செய்ய கிடையாது. ரைட்டா. அடுத்து ஒளிமரபு. புலி நமக்கு தெரியும், உருமும். கதனம் பாருங்க, பிளிரும்னா யானை, சிங்கம் முழங்கும். ரைட்டா, ஞாபகம் வச்சுக்கணும். வினை மரபு கேட்டது முறுக்கு தின்றான். மரபு பிழையற்ற தொடர் நெற்றால், அநீர் பிள்ளை, மூங்கில் கொலையில ஒரு மூங்கில் காடு, வைக்கோர் போர். அடுத்து மரபு பிழையற்ற தொடரை காண்க. வேலங்காடு, சோள கொள்ளை, தென்னந்தோப்பு, முருங்கைக்காய் இல்ல முருங்கை தோப்பு, இப்படிலாம் இருக்கலாம். ரைட்டா. ஸோ இது வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ரைட். அடுத்து பாருங்க, ஒளிமரபை கண்டறிக. புல் திமிழ்க்கும் பூசா இருக்கு பார்த்தீங்களா. புல் அப்படின்னா நம்ம வேஸ்டா விளையக்கூடியதான் புல்லும்போம். அது இந்த புல் பார்த்தோன்னா உங்களுக்கு பறவை என்று மீனக்கூடியது, பறவை. ரைட்டா. ரைட். அடுத்து காட்டில் சிங்கம் முழங்கும். அடுத்து யானை பிளிரும். இதுதான் பார்த்தோன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சரா இருந்திருக்கும். ரைட்டா. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஒர்க் ஷீட்டும் கொடுத்துருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ் பார்த்தா இதோட டிஸ்கஷன் வீடியோ இருக்கும், பார்த்துக்கோங்கப்பா. தேங்க்யூ.